கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்கள் அந்த தொகுதியில் நிற்கணும். ஆனால் நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்து தான், தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன். இல்லை, களம் இறங்குவதற்காக என்று இல்லை, சாதாரண கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்று சாதாரண தொண்டனாகத்தான் இணைந்திருக்கிறேன். ஆனால் இது தேர்தல் காலமாக இருப்பதனால் எனக்கு எப்பவுமே மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உண்டு. அதனால் நான் போட்டியிடலாம் என்று நினைத்திருக்கிறேன். எந்த கட்சி அலுவலகத்திலேருந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலப்பா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலேருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி இல்லை, இது வேறு கட்சி அலுவலகத்திலேருந்து கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையிலிருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்கே எல்லாருமே அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் எனக்கு வேணால் அரசியல் பின்புலம் இருக்கலாம், ஆனால் நான் வாரிசு இல்லாத வாரிசு. அந்த வாரிசு என்ற தன்மையை நான் பயன்படுத்தலை. ஆனால் தம்பி அண்ணாமலையாக இருக்கட்டும், தம்பி முருகனாக இருக்கட்டும், தங்கை வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், இவங்களாம் எந்த பின்புலத்திலேருந்து வந்தாங்க? மிக அடித்தளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அடித்தளத்திலிருந்து வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவங்க வெற்றி பெற்று, வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கிராமத்திலிருந்து அவர்களுக்கு தானாக முன் வந்து அவங்களுக்கு சீட் கிடைச்சி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் தம்பி அண்ணாமலை போட்டி போட்டார்கள், தம்பி முருகன் போட்டி போட்டார்கள், கிஷன் ரெட்டி அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய பின்புலத்தில் உள்ளவங்க இல்லை. வேறு எந்த அலுவலகத்திலும் இதை போல ஒரு வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. வாரிசை தான் பார்க்க முடியுமே தவிர இத்தகைய வரிசையை நீங்கள் பார்க்க முடியாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் நேரடி களத்தில் இல்லை, ஆனால் தொலைக்காட்சியில் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். நீங்கள் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கூட்டங்கள். நேற்று கோயம்புத்தூரோட ரோட் ஷோலாம், அது சில பேர் அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தா கூட அந்த கேமரா வைக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது. என்னால் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அதனால் நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும், மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத யாத்திரையில் வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மேஜிக்னு நான் சொல்ல மாட்டேன். இது கடுமையான வேலை இதில் செஞ்சதுனால தான் வருது. ஆனால் இது சாமானியர் எல்லாருக்குமே தான் கிடைக்குது. 2 ஆளுநர் இருந்து கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்குமே தான் இந்த கட்சியில் கிடைக்குது. அதனால நான் இதை ரொம்ப ஒரு வாய்ப்பாகத்தான் நினைக்கிறேன். இது நிறைய இருக்குப்பா, அளவுக்கு அதிகமா இருக்குது. இப்போ நான் பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க. ஆனால் தாங்கி தாங்கி சொல்லுவோம். அதனால நிறைய இருக்குது. அந்த இப்போ நாங்கள்லாம் மிக கடுமையாக களத்தில் உதித்திருப்பது அந்த களங்கத்தை துடை தெரிய வேண்டும் என்றுதான் களத்தில் நிற்கிறோம். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நானும் முதலமைச்சர்களை ஏன் கேள்வி கேட்க மாட்டேன் துறை மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி இங்கே இருக்கிறார் சாட்சியா. ஒரு ஆளுநர், ஒரு பெண் ஆளுநர், ஒரு நேர்மையான ஆளுநர், எந்த புரோட்டோகால் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார், எந்தவித கொடியேற்றத்தையும் கொடுக்காம ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஆளுநர் உரையை கொடுக்காம முதலமைச்சர் இருந்தார். ஆனால் முதலமைச்சரை கேள்வியை கேட்க மாட்டாங்க. இன்னொன்று கேட்கிறேன், அவர்களுக்கெல்லாம் ஆளுநர் பதவி தேவையே இல்லைன்னா 18 ஆண்டுகளுக்கு மேலே மத்தியில் இருந்தாங்க, இங்கேயும் பல ஆண்டுகள் இருந்தாங்க. ஏன் சொல்லலை? ஏன் எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ராஜ்பவன் கதவை தட்டி கொண்டே இருந்தீர்கள்? ஏன் வேண்டான்னு இல்லை? அப்போ ஏன் நீங்கள் விட வேண்டியதானே? ஆளுநருக்கு ஒன்றும் பலமே இல்லை, ஆளுநரை பார்த்து பலனே இல்லை அப்படின்னா ஏன் ராஜ்பவனத்தை கொண்டு தட்டினீர்கள்? அதனால நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கூட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, அதிகாரமிக்க 361வது பகுதி நீக்கப்படும் அப்படின்னு. இவ்வளோ நாள் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? மத்தியில் இருந்தீங்க, மாநிலத்தில் இருந்தீங்க, என்னைக்கான அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏன் ராஜ்பவன் கதவை தட்டினீர்கள்? ஏன் போய் அவர்கள்ட்ட போய் நீங்கள் மெமரண்டம் கொடுத்தீங்க? இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா? கேள்வி கேட்கறது தான் நாங்கள் இருக்கோம். இல்லை, எதுவும் வீக் ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் சேர்ந்த உடனேயே ஒரு கூட்டணிக்கான ஒரு ஒப்புதலை வாங்கியிருக்கீங்க. நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் மேடையில் எத்தனை கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இதெல்லாம் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதைத்தானே காண்பிக்கிறது. அதனால இந்த கட்சி இருந்தால் பலம், அந்த கட்சி இருந்தால் பலம் இல்லைன்னு இல்லை, எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கிறது என்பதை தான் நாங்கள் உணர்கிறோம்.
சரி அப்படின்னா தெலுங்கானால கிஷன் ரெட்டிஜி தே ஆர் doubting the EVM machine itself, so they asked them to surrender their victory. And எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு திமுக எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேட்க சொல்லுங்க இல்லைன்னா சப்மிட் பண்ண சொல்லிடுங்க. திமுக நான் சொல்கிறேன் இவிஎம்ல தான் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லுங்க. ஏன் அப்போ அங்கே பண்ண தெரிஞ்சு இங்கே தெரியாதா? திமுக தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின் மூலமாகத்தானே ஓட்டு போட்டு ஜெயித்தார்கள். அதற்கு பதில் சொல்லுங்கள். இப்போ அவங்க ஜெயிச்சா நேரடி, ஆனால் பாஜக ஜெயிச்சா மறைமுகம். பதில் சொல்லுங்க. சிதம்பரம் இந்த கூட்டணியில் தானே இருக்காரு. நாங்கள் இவிஎம்ல குறைபாடு செஞ்சு தான் நாங்கள் வந்து தமிழகத்தில் வெற்றி பெற்றோம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது இல்லை நீங்கனாலும் ஸ்பீக்கர் லெவலில் நிறுத்திட்டீங்க. ஒரு மிகப்பெரிய அறிவாளியான தமிழக அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து இங்கே போட்டி போடுவேனா, அதுக்கப்புறம் நான் இல்லைன்ன உடனே எனக்கு வந்து துணை ஜனாதிபதி கொடுத்துருவாங்களாம். இது என்ன கான்ஸ்டிடியூஷன், என்ன அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள்லாம் புரியுங்க. நான் வந்து ஸ்பீக்கராக இருக்கிறதாக்கு தான்ப்பா நான் அரசியலில் போட்டி போடுறேன். பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி ஸ்பீக்கராக அங்கே பேசுகிறதுக்காக நான் போட்டி போடுறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் என்னமோ திட்டமிட்டு அப்படிலாம் இல்லை. என்ன பொறுத்த மட்டும் நான் ஒரு சாதாரண இன்னொன்று சொல்ல போனால் சொல்லுங்க போய் பேச போகிறீங்க. அதைத்தான் சொல்கிறேன். நான் ஸ்பீக்கர் என்ன சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்பீக்கராக அங்கே பேசுவேன்னு நான் சொன்னேன். அதனால உடனே வந்து தமிழிசை ஆளுநராக இருந்து சபாநாயகராக ஆசைட்டு இங்கே போடுவீங்க. தயவுசெய்து அப்படி போடாதீங்க. நான் பாராளுமன்ற உறுப்பினராக சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக பேசுவதற்காக ஸ்பீக்கராக இருப்பேன் நான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வாய்ப்பு எங்களுக்கு வரும். ஏன்னா 400-ல் 401 அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான். அதனால அது கரெக்ட். அதனால என்னப்பா கடைசி கேள்வி எடுத்துக்கலாம். திமுகவோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் வெற்று அறிக்கையாக தான் பார்க்குறேன். அதாவது புதுச்சேரியை மாநிலமாக அந்தஸ்து பண்ணுவாங்களாம். எத்தனை வாட்டி திமுக பாண்டிச்சேரியை ஆண்டு இருக்கிறது? புதுச்சேரியை மத்தியில் எத்தனை முறை இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள்? அப்போ செய்யாது, இப்போ என்ன செய்ய போறீங்க? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் அதில் 75 குறைப்பாங்களா இல்லை 50? புதுச்சேரிக்கு இப்போ உள்ள நிலைக்கு வாங்க. இப்போ உள்ள நிலையில் டீசலில் 10 ரூபா புதுச்சேரியில் குறைவு. இன்னைக்கு நிலைமையில் 9 ரூபா பெட்ரோல் புதுச்சேரியில் குறைவு. நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் 75 குறைங்க, 50 குறைங்க. நாங்கள் இன்னைக்கு குறைச்சிருக்கோமா இல்லையா? அக்கா இவங்க 2021 தேர்தல் அறிக்கையில் 5 ரூபா 4 ரூபாய் குறைக்க. ஆமாம், அது குறைக்கல. அதுக்கப்புறம் கேஸுக்கு இன்னைக்கு 500 ரூபாயா, 100 ரூபாய் அப்போ சொன்னதை ஏன் குறைக்கல? 1000 ரூபாயை இழுத்து 2 வருஷம் கழிச்சு குறைச்சிங்க. அதை நாங்கள் புதுச்சேரியில் அதுக்கு முன்னாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு தேர்தல் அறிக்கையா இல்லைன்னா 15-20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையான்னு எனக்கு தெரியல. பழைய 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 கஞ்சி அது. அதில் வந்து எந்த வித புதுமையும் இல்லை. நான் நேரடியாக சவால் விடுகிறேன். இன்னைக்கு வந்து அதில் எந்த புதுமையும் இல்லை. இன்னொன்று, இன்னைக்கு மாத்திரம் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்களா? எத்தனை முறை திமுக ஆட்சியில் இருந்திருக்குது? இன்னைக்கு எந்த நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன முன்னேற்றம் எடுத்தீங்க? என்னமோ இன்னைக்கு தான் வர மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை நிச்சயமாக தோல்வியான அறிக்கை என்று சொல்லி நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதையும் சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த கமலாலயத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த கமலாலயத்தை நான் ஆலயமாகவே கருதுகிறேன். அதனால் நான் எப்பொழுதுமே என்னோட தங்கைகள், தம்பிகள், பெரியவர்கள் எல்லோரோடும் இணைந்து 400-ல் 400 இருக்க ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதான். நன்றி.